இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே, அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தன்னை உயிருள்ளவராக தன்னுடைய சீசர்களுக்கு காண்பித்தார். தான் உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசுவை சிலுவையில் அறையும் போது பயந்து போயிருந்த சீசர்கள் தங்களை விசுவாசத்தில் பலப்படுத்திக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தன்னுடைய சீசர்களை சந்திக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சந்தித்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் சற்று தியானிக்கலாம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவர் சந்தித்தது யாரை என்று இப்பொழுது பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். மகதலேனா மரியாள் இன்னும் சில ஸ்திரீகளும் கல்லறை இடத்திலே ஓடி வருகிறார்கள், இயேசுவை பார்ப்பதற்காக, இயேசுவிற்க உடலுக்கு சுகந்த வர்க்கத்தையும் பரிமள தைலத்தையும் தடவுவதற்காக. அவர்கள் இயேசு மரித்த பயத்தினால் இயேசு உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதை அவர்கள் நினையாமல் இருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த போது முதலாவது காட்சியளித்தது மகதலேனா மரியாளுக்கு என்று மார்க்கின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு மகதலேனா மரியாளுக்கு முதலாவது தரிசனமானார். முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாக காரணம் என்ன என்று பார்த்தால், மகதலேனா மரியாள் அதிக இருட்டோடே காலையிலே எழுந்து சில ஸ்திரீகளும் அவரோட கூட இயேசுவின் கல்லறைக்கு சென்றார்கள். அதிகாலையிலே தேவனை தேடும் பழக்கம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக இயேசு நமக்கு கற்பிக்கிறார். அதிகாலையிலே எழுந்து ஜெபிப்பவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுவார்கள். இயேசு சிலுவையிலே பாவத்தை எவ்வாறு ஜெயித்தாரோ அதுபோல அதிகாலையிலே தேவனை இயேசுவை தேடுபவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுவார்கள். இயேசுவும் தாம் வாழ்ந்த காலங்களிலே அதிகாலையிலே எழுந்து ஜெபிப்பவராக காணப்பட்டார். வேதத்திலே நாம் பார்ப்போமானால் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணியதாக வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே அதிக இருட்டோடு எழுந்து தேவனை துதித்தார், தேவனை தேடினார். அதுபோல தான் மகதலேனா மரியாளும் இன்னும் சில ஸ்திரீகளும் அதிகாலையிலே எழுந்து இயேசுவை சந்திக்க செல்கின்றனர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதிகாலையிலே தேவனை தேடும் பழக்கத்தை நாம் கொள்ள வேண்டும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, பாவத்துக்குள்ளாக அடிமைகளாக இருக்கும்போது நாம் பகலிலே காலையிலே எழுந்திருக்க நம்மளால் முடியாது. எவ்வாறு பாவத்திலிருந்து விலகி நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் நாம் என நினைத்தால், இயேசுவை நோக்கி நாம் அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும் என நினைக்கும்போது நாம் அதிகாலையிலே எந்திக்க இயேசு கிருபை செய்வார். அதிகாலையில் எழுந்து இயேசுவை தேடும்போது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். இங்கே நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம், மரியாள் இன்னும் சீசர்கள் மற்ற ஸ்திரீகள் கல்லறையிடத்திலே வரும்போது அந்த கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார்கள். இயேசுவை கல்லறையிலே அடக்கம் பண்ணிவிட்டு அந்த கல்லறையை மூடுவதற்காக பெரிய கல்லை அதன் வாசலிலே வைத்திருந்தார்கள். இந்த கல்லை நம்முடைய பாவத்திற்கு ஒப்பிட்டு கொள்ளலாம். அதிகாலையிலே நாம் இயேசுவை தேடும்போது நம்முடைய பாவங்கள், மிகப்பெரிய பாவங்கள், மிகப்பெரிய கல் போன்ற பாவங்களும் நமக்காக தகர்க்கப்படும், நமக்காக தூக்கி எறியப்படும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்கனவே சிலுவையிலே ஜெயித்து விட்டார், நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். ஆனாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்மை அறியாமல் செய்கின்ற பாவங்களை நாம் இயேசுவிடம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். எவ்வாறு பாவ மன்னிப்பை பெற முடியும் என்றால், நம்முடைய பாவத்திற்காக நாம் வருந்தி இயேசுவை நாம் காலையிலே தேடுபவராக, அதிகாலையிலே தேடுபவராக காணப்பட வேண்டும்.
அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் வருந்தி நிற்கும்போது, அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து தாமே அந்த பாவங்களை நம்மை விட்டு விலக்கி போடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. எவ்வாறு அந்த ஸ்திரீகளுக்கு அந்த கல் தள்ளப்பட்டிருந்ததோ அதுபோல் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு இயேசு கிறிஸ்து விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்வார். அதிகாலையிலே இயேசுவை தேடுகிற பழக்கம் உடையவர்களாக காணப்படும் போது நாம் இயேசுவை காண முடியும், இயேசுவை தரிசிக்க முடியும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிகாலையிலே தேவனை தேடும் பழக்கம் உள்ளவர்களாக காணப்படும் போது தேவனை நாம் தரிசிக்க முடியும். அதிகாலையிலே எழுந்திருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், தொந்தரவும் இல்லாமல் இயேசுவின் பாதத்திலே காத்திருக்கும்போது, இயேசுவின் வசனங்களை நாம் வாசிக்கும்போது அதன் மூலமாக இயேசு நம்மோடு பேசுவார். இயேசு நம்மோடு பேசி நமக்கு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ளும்படியான காரியங்களை அவர் நமக்கு போதிப்பார். நாம் எப்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கு எப்படி சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு போதித்து நம்மை அந்த வழியிலே நடத்துவார். காலையிலே எழுந்து இயேசுவுக்காக காத்திருக்கும்போது புதிய நாள், புதிய கிருபைகளினால் அவரை நம்மை வழி நடத்துவார். எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ளாதபடி அதை விட்டு விலகி இருக்கும்படியாக அதற்கு தப்பிக்கொள்ள போக்கையும் நமக்கு உண்டாக்குவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே இங்கே கூறப்பட்டது போல, முதலாவது இயேசு மரியாளுக்கு, தன்னை அதிகாலையுமே தேடின மரியாளுக்கு தரிசனமானார். அதுபோல நாமும் அதிகாலையிலே இயேசுவை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு குடும்ப தலைவராக, ஒரு குடும்ப தலைவியாக காலையிலே எழுந்து இயேசுவினிடத்திலே தங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும். பாவத்தை மேற்கொள்ள முடியும். உலகத்திலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கிக் கொள்ள இயேசு கிருபை செய்வார். ஒருவேளை நம்முடைய பாவம் நம்மை மேற்கொண்டிருக்கும்போது, நாம் துக்கத்தால் சோர்ந்து போயிருக்கும்போது நம்மால் தேவனை தேட முடியாது. எவ்வாறு இந்த ஸ்திரீகள் இயேசுவின் கல்லறையிடத்திலே வந்து அந்த கல்லறையை யார் திறப்பார் என்று நினைத்து கொண்டு தேங்கி கொண்டிருக்கிற போது அவர் கல்லறையின் பக்கமாக திரும்பி வரும்பொழுது அந்த கல்லறையின் கல் திறக்கப்பட்டிருந்தது. எனவே நம்முடைய பாவத்திலே நாம் அமிழ்ந்திருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு விலகி பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று இயேசுவை நோக்கி நாம் வரும்போது பாவத்தின் தடைகள் யாவும் நீக்கப்பட்டு போகும். பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். பரிசுத்தமாக நீதிமான்களாக நாம் வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கும் ஒரு பரிசு பரலோக ராஜ்யம். பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அதிகாலையிலே தேவனை இயேசுவை தேடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். பாவத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி பரிசுத்தமாக்கி நம்மையும் அவருடைய இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே நம்மையும் உயிர்த்தெழ செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்டதான காரியங்களை இயேசு நம்முடைய வாழ்க்கையை செய்து நம்மளை மகிழ்விப்பாராக. ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் அதிகாலையிலே தேடும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த உம்மை அதிகாலையிலே தேடிய மரியாள் கண்டுகொண்டது போல நாங்களும் உம்மை அதிகாலையிலே தேடி உம்மை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கும் போது நீர் எல்லாவற்றையும் தடைகளையும் நீக்கி போடுவீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்து நம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.